Okay. Srisailesadaya. Dayabatram Devakyadi Gunarnavam Yatindra Pramanam Vande Ramyajamadaram Nim Lakshminadasam Nadayamanamadhyamam Asmatacharya Paryantam Vande Guru Parambaram Chidabadam Bujayurparubha Vyamodagastatitrani Trinayamene Asmat Kulur Bhagavato Tinto Ramanujasya Saranam Saranam Pravatye Mata Pita Yuvadaya Tanaya Vibhude Sarvam Yateva Emena Mahanvayanam Adya Sanak Kulapatir Bahulabhiramam Srimat Tatangrigunam Pranamami Mutna Sarasa Paganakpaya Pattanada Sri Bhakti Sara Kulasekhara Yogi Vahan Bhaktangri Reni Paragan Parakala Yatintra Misran Srimat Parangusumunim Pranadosmi Nityam Akila Bhuvana Janma Dema Bankadi Lile Vinata Vivita Bhuta Radha Rakshaika Dikshe Sruti Sirasi Didipte Brahmani Srinivase Bhavatu Mama Parasmin सुरक्षितां बहुमतिं व्यागा Ramanujaryaya Manava Paramayogine Yes Sruti Smruti Sutranam Antachvaram Mahisi Samatte போனதுல என்ன பார்த்தோம்னாக்க கடைசியாக வாயு அதிகரணம் பார்த்தோம். அதாவது முதல்ல ஆரம்பிச்ச அர்ச்சிஷ் கிருஷ்ண ஒளி, அப்புறம் அகனி பகல், அப்புறம் சுக்லபக்ஷம், அப்புறம் உத்தராயணம், அப்புறம் வருஷம். இந்த 5 காலக்கணக்கு இந்த உலகத்தை பொறுத்தது. இதை தாண்டிடலாம். முக்தனுக்கு திருப்பி உலகத்துக்கு வர வேண்டிய தேவையில்லை. அதுக்கு இந்த காலத்தை தாண்டிடணும். அதுக்கடுத்தது வாயுவுக்கு அப்புறம் வரைச்சே ஒரு 12 மொத்தம் வருது. 12 இங்கே பார்க்க போனதை 12 வருது. அதில் வருணன் அப்படிங்கிற ஒரு லோகத்தை எங்கே வைக்கிறது அப்படிங்கிறது இதோட சப்ஜெக்ட். ஏன்னா சில உபநிஷத்துல முன்ன பின்ன போட்டிருக்கு. முன்ன பின்ன போட்டிருக்கிறதுனால இது எந்த இடத்துல வச்சா ஆப்டா இருக்குது அப்படின்னு. ஏன்னா எம்பெருமான் முன்னாடி ஆரம்பிச்சு சொல்லிருக்காருனாக்க அந்த சொற்கள் வரக்கூடிய இடத்துக்கு தகுந்த மாதிரி பொருள் விடுற மாதிரி இருக்குன்னு சொல்லிருக்காரு இல்லையா? அந்த மாதிரி வரைச்சே இது எங்க வச்சா சரியா இருக்கும் அப்படிங்கிறார். அதனோட டிஸ்கஷன் தான் இது. இதுக்கு சில பேர் தான் முக்தனாச்ச அவன் எப்படி வேணா போகலாமே, எந்த வழி வேணா இருக்கலாமே. அப்படி இல்லை. முக்தனா இருந்தாலும் டிசிப்ளின்டு வே, அதில் தான் போகணும் அப்படிங்கிறது தான் வழி. அந்த வழியை தான் சொல்லிட்டு இருக்காரு. அதாவது இதுவரை முக்தாத்மா அர்ச்சிஷ், பகல், வளர்பிறை, உத்தராயணம், வருடம், வாயு முதலியவளை தாண்டி செல்வதாக அறியப்பட்டது. இது நேற்று மட்டும் பார்த்துட்டு வந்தேன். இனி வரும் உலகங்களில் வருணன் நீர்க்கடவுள் உலகு எங்கு இருக்க முடியும் என்பது ஆராயப்படுகிறது. காரணம், மற்ற உபநிஷத்துகளிலிருந்து மாறுபட்டு வருணனை வாயுவுக்கு அடுத்தபடியாக வைத்துள்ளது கௌஷீதிக உபனிஷத்து. கௌஷீதிக உபனிஷத்தை இதை படிக்கிறேன், கொஞ்சம் பொறுமையா கேளுங்க. ச ஏதம் தேவயானம் வந்தானம் ஆபத்திய அக்னிலோகம் ஆகச்சதி ச வாயுலோகம் ச வருணலோகம் ச இந்திரலோகம் ச பிரஜாபதி லோகம் ச பிரம்மலோகம். இந்த ச ச அப்படிங்கிறது அவன் 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 யாரு? முக்தாத்மா என்ன பண்றான்? ச ஏதம் இவ்வாறாக தேவயானம் அச்சுசகதியை பந்தானம் அந்த வழியை ஆபத்திய அடைந்து அக்னிலோகம் அதான் அர்ச்சிஷ் முதல்ல, அப்புறம் அக்னிலோகம் ஆகச்சதி ச வாயுலோகம் அங்கிருந்து வாயுலோகம் வருது. ச வருணலோகம் இவ என்ன பண்ணிருக்காங்கன்னா வாயு கட்டோடு வருணனை போட்டிருக்காரு. இதுதான் இன்னைக்கு டிஸ்கஷன் பாயிண்ட். வருணலோகம், இந்திரலோகம், ச பிரஜாபதி லோகம். பிரஜாபதினா பிரம்மா, பிரஜைகளுக்கெல்லாம் பதி அவன் தான் படைச்சவனால பிரஜாபதி லோகம். ச பிரம்மலோகம், அதுக்கப்புறம் வைகுண்டம். இப்போ இது கௌஷிதிகில சொல்லப்பட்டது. இதனுடைய இதுல சொல்லியிருக்கு. அவன் இவ்வாறு தேவ வழியை அடைந்து
அக்னிலோகம், வாயுலோகம், வருணலோகம், இந்திரலோகம், பிரம்மாவின் உலகம், பிறகு பிரம்மத்தின் உலகங்களை அடைகிறான். இது புரியுறது அது என்ன? இது புரிஞ்சாதான் அடுத்த ஆர்குமெண்ட் புரியும் நமக்கு. இல்லாத சந்தேகம் உண்டா உங்களுக்கு? இல்ல சுவாமி. ரைட். இல்ல இப்போ சுவாமி. இதே சாந்தோக வருஷத்துல சம்வத்சரம் ஆதித்யம் ஆதித்யா சந்திரமசம் சந்திரமசோ வித்யுதம் தத் புருஷோ அமானவ. இந்த சாந்தோக வருஷத்துல இதே இந்த சீக்வன்ஸ் டிஸ்கவர் பண்ணிக்கிறாங்க. சம்வத்சரம் வருஷம், சம்வத்சரத்து ஆதித்யன் சூரியன், ஆதித்யா சந்திரமசம் சூரியன் வந்து சந்திரன், சந்திரமசோ வித்யுதம் சந்திரன் இருந்து மின்னல், வித்யுத்னா மின்னல், தத் புருஷோ அமானவ. அதுல இருந்து என்ன? தத் புருஷன் அமானவன் தான். இந்த அமானவன் அப்படிங்கிற ஒருத்தன் மட்டும்தான் நித்தியசூரி. அவன் ஒருவன் தான் வைகுண்டத்துக்கும் இந்த உலகத்துக்கும் நம்ம ஷட்டில் பண்றவன். நம்ம பின்னால பார்க்க போறோம். வைகுண்டம் போய் அடைஞ்ச எவாலும் திரும்பி இந்த உலகத்துக்கு வர முடியாது. ஆனா இந்த அமானவனுக்கு மட்டும் இந்த ஒரு ஸ்பெஷல் ப்ரிவிலேஜ் இருக்கு. அவன் இதுக்காகவே வைக்கப்பட்டவன். முன்னெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க பெரிய ஜமீன்தார் கிங்ஸ் அவெல்லாம் இருந்தாக்க ஒன் பர்சன் கால்டு ஃபுட்மன்னா இன்னைக்கு போய் அவங்க கதவை தட்டினீங்கன்னாக்க ஒருத்தன் வந்து கதவை திறப்பான். என்ன போனோம் என்னாட்ட போனோம் அப்படின்னு சொன்னாக்க அவர்கிட்ட போய் அவங்கள கூட்டின்னு போய் அவர்கிட்ட கொண்டு போய் சேர்ப்பான். ஒரு நிமிஷம். அதே மாதிரி இந்த அமானவன் அப்படிங்கிறவன் இது வழியா மின்னல் வழியா இறங்குறான். நம்ம இங்க இருந்து பரவத்தை கூட்டிட்டு போறான். இப்ப இந்த அமானவன் எங்க வரான் அப்படின்னா மின்னல் வழியா வரான். அப்போ இந்த மின்னல் எங்க இருக்கு, வருணன் எங்க இருக்கான் அப்படிங்கிறது தான் இப்ப இன்னைக்கு இருக்கக்கூடிய சப்ஜெக்ட். புரியுதா? அடுத்தது இதுவே பிருகதாரண்யத்துல ஆஸ்தேப்யோ தேவலோகம், தேவலோகோ ஆதித்யம், ஆதித்யோ வைத்யுதம். சூரிய குறித்துல ரொம்ப இந்த வருஷத்துலேருந்து என்ன பண்ணுறோம்? சூரியன்லேருந்து வருஷத்துலேருந்து தேவலோகம், தேவலோகத்திலேருந்து சூரியன்கிட்ட மின்னல் அப்படின்னு கொடுத்துட்டார். இப்போ ஆக மொத்தம் 3 பேரும் அந்த 3 பாயிண்டை ஸ்ட்ரெஸ் பண்ணியிருக்கா. அதே சமயத்தில் இந்த ஆர்டர் வந்து ஒழுங்கா இல்லை. ஒழுங்கான ஆர்டர் தெரியணும் அப்படிங்கிறது தான் பிரச்சனை. இப்போ இது எங்க வைக்கலாம் வருணனை அப்படிங்கிறச்சு வருணனை முன்னால் சொல்லியிருக்காரு பாருங்க. அங்கேருந்து வாயு லோகத்துக்கு கூட வருணனை சொல்லியிருக்காரு இல்லையா? அது ஒத்து வராது. ஏன் அப்படின்னாக்க வருணனுக்கு அப்புறம் சூரியன் வரான். சூரியன் வந்தாக்க வருணனுக்கு சூரியன் வருதுங்கிறது சரிப்பட்டு வராது அப்படிங்கிறதுக்காக சொல்றாரு. வருடத்திலிருந்தும் தேவலோகம், தேவலோகத்திலிருந்து சூரியன் மின்னல் என அமைந்துள்ளன. இவற்றை ஆராய்ந்து மின்னல் மேகாதிபதியான வருணனிடம் இருப்பதால் மின்னலை தாண்டிய வருணன் ஆக என்ன பண்றான்? மின்னல்கிறது எங்க இருக்கு? மேகத்துல இருக்கு. மேகத்துல என்ன இருக்கு? நீர் இருக்கு. நீருக்கு அதிபதி யாரு? வருணன். ஆகவே மின்னலை தாண்டி தான் வருணன் இருக்க முடியும் அப்படிங்கிறார். அவங்களுக்கு சொன்னேன் இல்லையா, இங்கேருந்து போர்ச்சு கோவில் கொடிமரம் அது இருக்காது, மின்னல் ஆகாயத்துக்கு பூமிக்கு வர மாதிரி பளிச்சுன்னு இருக்கு. அதுக்கு அடுத்தது அது மின்னல்ல தான் அமானவன் வரான். அது அடுத்தது தாண்டி வருணனுக்கு அப்புறம் இந்திரன். வருணனுக்கு மேல எஜமானன் இந்திரன் தானே மழை பெய்ய வைக்கிறான். நம்ம கோவர்தனத்துல சொல்றச்சு இந்திரனுக்கு வருணனுக்கு அரசன் இந்திரனுக்கு மேல பிரம்மா அப்படின்னு வருது. புரியுதா? இப்ப புக்குக்கு போலாம்.
பக்கம் 399 வருணாதிகரணம். வருணாதிகரணம் வருண உலக களம். ஒளிவழியில் பிரம்மத்தை அடிக்கும் உபாசகனின் ஜீவாத்மா இடையில் கடந்து செல்லும் உலகுகள் பற்றிய ஆய்வு தொடர்கிறது. இக்களத்தில் இடையில் வருவதாக கூறப்படும் வருண உலகு எங்கு இருக்க வேண்டும் என்று ஆராயப்படுகிறதால் இக்களம் வருண உலக களம் வருணாதிகரணம் எனப்படுகிறது. இக்களத்தின் கருப்பொருள் கௌஷிதகி வாயு உலகு, வருண உலகு, சூரியன், இந்திர உலகு, நான்முகன் உலகு. இந்த ஸ்லோகத்தையே படித்து காமிச்சேன். அதே மாதிரி சாந்தோக்கியம் சூரியன், சந்திரன், மின்னல், அமானவன், பிரகாரண்யகம் சூரியன், சந்திரன், மின்னல், நான்முகன் உலகு. இப்போ இந்த மூணுல கான்ட்ரவர்சியா தோன்றது. ஆனா அதை ஒருங்க விடுறது எப்படி? 1 பாயிண்ட். இப்போ ஜஸ்ட் இமேஜின் பண்ணி பாருங்க. நம்ம இங்கேருந்து சென்னையிலேருந்து டெல்லிக்கு போகிறோம்னு வச்சுப்போம். டெல்லிக்கு போகிறச்ச அந்தந்த ஸ்டேஷன்கள் அந்த இடத்துல தான் இருக்குது. ஆனால் சில வண்டி சில ஸ்டேஷனில் நிற்கும், சில இதில் நிற்காது. நம்ம நிற்கிற ஸ்டேஷனை வச்சு அந்த வண்டியை சொல்லுவோம். டெல்லி இது விட்டாக்க சென்னை விட்டால் விஜயவாடா, விஜயவாடா விட்டால் வரங்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஆனால் சில ட்ரெயின் சென்னை விட்டால் நெல்லூர், நெல்லூர் விட்டால் கூடூர், கூடூர் விட்டால் விஜயவாடா. இல்லை கூடூர் நெல்லூர் வரலையே அப்படின்னாக்க அது ஆல்ரெடி தேர். ஆனால் அது வண்டி நிற்கலை அப்படிங்கிறதுனால அதை நம்ம அவாய்ட் பண்ணியிருக்கோம், அவ்வளோதானே ஒழிய. அதே மாதிரி முன்ன பின்ன சில பேர் சொல்லுவா ஜான்சி எங்கே இருக்குது, இட்டார்சி எங்கே இருக்குது, இட்டார்சி முன்னாலேயா ஜான்சி முன்னாலேயானாக்க அது முதல்ல நினைச்ச நம்ம நினைக்கச்சே ஓ ஜான்சி முன்னால் போல் இருக்கு, இட்டார்சி பின்னால் போல் இருக்கு அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் அப்படி இல்லாமல் அதில் இட்டார்சி ஜான்சி நீங்கள் சொல்கிறது வழி ரைட்டு. ஆனால் என்ன பண்ண இதுக்கப்புறம் இந்த ஸ்டேஷன் வரணும் அப்படின்னு சொல்கிற மாதிரி இதை ஒழுங்குபடுத்துகிறாங்க. என 3 வகையால் உபாசகனின் ஆத்மா ஒளி வழியில் செல்வதை காட்டுகின்றன. இவற்றில் வருண உலகு என்பது எங்கு கொள்வது பொருந்தும் என இங்கே ஆராயப்படுகிறது. இக்களத்தின் சூத்திரமும் பொருளும் தட்டிதோ அதி வருணகா சம்பத்தாது. தடிதம் தான் மின்னல். மின்னலுக்கு பிறகு வருண உலகு இருத்தல் வேண்டும். ஏனெனில் மேகம், மின்னல், நீர் இவர்கள் தொடர்பால் முதல்ல மேகம் இருந்தால் தானே மின்னல் வர முடியும். ஆக மேகம் இருக்கணும்னா யார் வேணும்? நீர் வேணும். நீர் இருக்கணும்னா வருணம் இருக்கணும். அதான் இதற்கு ராமாசுவரின் விளக்கமும் நிறுவும் கொள்கையும். ஒளிவழியின் இடையில் உள்ள உலகுகள் முன்பின்னாக சொல்லப்பட்டிருப்பினும் அவை பொருள்கொள்ளும் வரிசையில் பொருத்தம் உள்ளதாக அமைதல் வேண்டும். வர்ண உலகு என்னும் நீர் உலகு மேகம் மின்னலுடன் தொடர்புடையது. ஆகவே அது மின்னலுக்கு அடுத்தே அமைதல் வேண்டும். அதன்படி சொன்ன வரிசைப்படி மின்னல், வருணன், இந்திரன், நான்முகன் என உலகுகளை கொள்வது சிறந்தது. மின்னலில் இருக்கும் அமானவன் என்னும் தேவனே ஜீவனை பரமாத்மாவிடம் அழைத்து செல்கிறான். இதுதான் உங்களுக்கு சொன்னேன். அதாவது கோவிலில் சில ஸ்பிரிச்சுவல் லீடர்ஸ் அவளுக்கு சில மரியாதைகள் உண்டு. அவள்லாம் வந்தாக்க அவளுக்கு நம்ம கம்பத்து அடியில் சடாரி கொடுத்து சாதிச்சு கூட்டின்னு போவாள். அந்த மாதிரி. ஆக கௌஷிதகியில் சூரியனுக்கு முன் வருணன் படிக்கப்பட்டிருக்கணும். அவனுக்கு மின்னலுடன் தொடர்பினால் சூரியனுக்கு பின்பே வைத்து எண்ணப்பட வேண்டும். இப்போ என்ன தெரியுது? ஒரு உபனிஷத்துல சூரியனுக்கு முன்னால மின்னல் சொல்லியிருந்தாலும் அது ஒத்துக்கொள்ளப்பட மாட்டாது. அதுக்கு பதிலாக சூரியனுக்கு பின்னால வருணனுக்கு முன்னால இருக்கணும், வருணன் இந்திரனுக்கு முன்னால் இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணும். புரியுறதா? அது ஏதாவது டவுட் உண்டா? எனிபடி பற்றி எவனும் டவுட் இல்லையா? சுவாமி, இப்போ மின்னல்ல அமானவன் இருக்கிறான்னு பாத்தீங்க இல்லையா, சொன்னீங்க இல்லையா? ஆக்சுவலா வருணலோகம் வருது, அதுக்கு அடுத்து இந்திரலோகம், அதுக்கப்புறம் சத்தியலோகம். ஆமா. இப்போ மின்னல் அவன் இருந்தான்னா அப்ப இந்திரலோகம் சத்தியலோகம் கிராஸ் பண்றதுக்கு அமானவன் தான் ஹெல்ப் பண்றானா? எஸ், ஆமா. ஓகே. மின்னல் வழியா அவன் இறங்குறான். மேல இருந்து மின்னல் மேல இருந்து கீழே நோக்கி வருது இல்லையா, இறங்குறான். இறங்கி இவனை கூட்டிட்டு அவளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கிறான். அதாவது
ஆறு வருணன், இந்திரன், பிரம்மா இவால முக்தி அடையலை. அவளை நம்ம மாதிரி ஜீவாத்மா தான். ஆனால் ஜீவாத்மாவில் இந்த ஸ்பெஷல் கிரேடில் இருக்கக்கூடியவா, நிறைய புண்ணியம் பண்ணி பிரம்மாவோ இந்திரனாவோ இருக்கக்கூடியவா. வாழ்க்கெல்லாம் சொல்கிறீங்களா பற்றி எவ்வளோலாம் பண்ணியிருக்காளே இந்த பாருங்க. இவன் நேர பரமதம் போகிறான். அதைத்தான் நம்மாழ்வாருடைய கடைசி 10 பாசுரங்கள், 20 பாசுரங்கள், கடைசி 20 பாசுரங்கள் இருக்கு பாருங்க. அது சூழிசும் பணிவுகள் தூரியம் முழக்கென ஆழ்டல் அழுதினை கையெடுத்து ஆடின கேழ்பொழிலும் வளமேந்திய வண்ணப்பன் வாழ்வுகள் நாள தமிழை கண்டு வந்தே அப்படின்னு வரைச்சு இதை அப்படியே டிஸ்கிரைப் பண்ணுறாருங்க. இப்போ நம்ம பார்க்குறமே அதை டிஸ்கிரைப் பண்ணுறாரு. இப்போ போகிறச்சு அவள்லாம் என்ன பண்ணுறாலாம், ஆஹா நமக்கு கிடைக்காத ஒரு பேர் கிடைச்சிருக்கு. எல்லாரையும் வளர்த்து பதிகினீர் பாங்கினில் பாதங்கள் கழிவுனர் பாதங்களை கழுவி ஸ்ரீபாதத்தை எடுத்துக்கிறாள் எல்லாரும் எடுத்துட்டு. அவள் என்ன சொல்கிறாங்க, நாருங்கோ இந்த ராஜ்யத்தை நீங்கள் ஆளுங்கோ அப்படிங்கிற அளவுக்கு சொல்கிறாளாம். எல்லாரையும் தாண்டிட்டு தான் அவன் போகிறான். ஆறு பிரம்மாவையும் தாண்டிட்டு போகிறான். ஆக இவன் அமானவன். இவனை இங்கிருந்து சந்திரன்லேருந்து சந்திரனுக்கு அப்புறத்துலேருந்து ஆரம்பிச்சு அவனை நம்ம கூட்டிருந்தான். சந்திரன் மட்டும் நமக்கு தெரியக்கூடியது. முதல்ல 5 காலம், அதுக்கப்புறம் வாயு, சூரியன், சந்திரன் நமக்கு தெரிஞ்ச தேவதைகள். அதுக்கப்புறம் மின்னலுக்கு தேவதைன்னு தெரியாது, மின்னல், வருணன், இந்திரன், ஆச்சா. அதுக்கப்புறம் பிரம்மா. ஆக நமக்கு தெரிஞ்ச தேவதைகளை தாண்டி தெரியாத தேவதைகளை கொண்டு போகிறதுக்காக நடுவில் மின்னல்ல இவன் இறங்கி அமானவன் இறங்கி கொடுத்து போகிறான். அவன் அமானவன் பேர். மாணவன்னா மனுஷன் லோகத்தில் இருக்கக்கூடியவன். அமானவன் மனுஷன் லோகத்தில் இருக்கக்கூடியவன் அல்ல. அவன் நம்ம கூட்டின்னு போகிறதுக்காக வந்திருக்கான். சொன்ன இல்லையா, ஃபுட்மன் விட்டு இருப்பான்னு பாருங்க. ஒரு பெரிய அரண்மனையில் இன்னாரை பார்க்கணும்னாக்க அப்பாயின்மெண்ட் ஆர்டர் இருந்ததுனாக்க கூட்டின்னு போய் இன்னார் நேரம் அவன் கொண்டு போய் விடுவான். அங்கே எங்கே போகாமல் நேரம் கொண்டு போய் விடுவான். அந்த மாதிரி நம்ம அமானவன் கொண்டு போய் சேர்க்கணும். புரியுதா? அதாவது அமானவன் கண்டினியூஸா அப்படியே கூட்டின்னு போயிட்டே இருக்கான். ஆனா நடுவுல வருணன், அவங்க சூரியன், இவங்கெல்லாம் அந்தந்த தேவதைகள் அந்தந்த இடம் இருப்பாங்க. ஆனா அவங்களையும் தாண்டி இவன் கூட்டு போயிட்டே இருப்பான். கரெக்டா? ஆமா. அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் பண்ணி வச்சுட்டு இந்த சுவாமி, இந்த ஆத்மாவானது பெருமாளுடைய கருணையினால முக்தி அடைகிறது. அவளை நினைச்சுக்கோலாம், ஐயோ நமக்கு முக்தி கிடைக்கலையே, நம்ம பைத்தியகாத்தான இந்திர பதவி வேண்டுட்டோமே, பைத்தியகாத்தான பிரம்ம பதவி வேண்டுட்டு இங்கே இருந்துட்டோமே அப்படின்ட்டு அவளுக்கு தெரியுமா. அதனால அவள் வழியாக போய் அங்கே போய் அடைவாளாம். அவள் உத்தரத்தன்னு நான் அச்சீவ் பண்ண முடியாது, நீ அச்சீவ் பண்ணியிருக்கேன்னுட்டு உன்னுடைய திருவடிகளை விளக்கி இந்த ஸ்ரீவாதி தீர்த்தத்தை சேர்த்துக்குவாளாம். புரியுதா? புரியுது. அடுத்தது ஆதிவாகிகாதிகரணம். ஆதிவாகிகர்கள் அப்படின்னு சொன்னாக்க ஆரம்பத்திலேருந்து நம்மை கொண்டு போய் சேர்க்கிறவாளுக்கு பேர் ஆதிவாகிகர்கள். வாகனம்னா கொண்டு சேர்க்கறது. அந்த மாதிரி ஆதிவாகிகர்கள்னு யாராரு, நம்ம கொண்டு சேர்க்கிறவா யாராரு அப்படிங்கிறார். ஆக்சுவலாக இதோட நம்ம போகிற கதி ப்ராக்டிக்கலாக முடியறது. இதுக்கு அடுத்ததில் அது சில சந்தேகங்கள் வர அதை டிஸ்கஸ் பண்றார். ஆதிவாகிகாதிகரணம். இதுவரை முக்தாத்மா செல்லும் வழியை உலகம் என்றே குறிப்பிட்டு வந்தேன். உலகம் என்பது பிரச்சனை என்னன்னாக்க, என்ன சொன்னீங்க, அர்ச்சிஷ், ஆகனி, ஆபூரியமான சுக்லபக்ஷம், இதெல்லாம் உலகம் சொன்னால உலகங்கிறது என்ன? மைல்கல் மாதிரி ஒரு பிளேஸா, இல்லை அது தனித்தனி ஒரு செப்பரேட் உலகங்களா, இல்லை தேவதைகளா, யார்? ஏன்னாக்க உலகம் சொன்னாக்க சந்தேகம் தானே வருது நமக்கு எல்லாருக்கும். நம்ம உலகம் சொன்னால் இந்த பூலோகத்தை முழுக்க எடுத்துக்கிறோம் நம்ம. அந்த மாதிரி இல்லாமல் இது மட்டும் சொன்ன உலகம், வருண உலகம், மின்னல் உலகம் அப்படின்னு சொன்னோம்னா அப்படின்னா என்ன அப்படிங்கிறது ஆராயிறார். இங்கே உலகம் என்பது என்ன? அவன் தங்கி இளைப்பாறும் இடங்களா, இல்லை இவன் இங்கேருந்து அவ்வளோ தூரம் போனோமே. சாதாரண எம்மாபட்டினம் போகிறதுக்கே ஒருத்தனுக்கு 11 நாள் ஆறுதுங்கிறார். நம்ம கர்மா பண்ணுறோம் இல்லையா, 10வது நாள் இன்னைக்கு தான்
இந்த ஆத்மா இந்த தான் தங்கி இந்த இடத்தை விட்டுட்டு மேல் நோக்கி போக ஆரம்பிக்கிறது. 11வது நாள்ல குழிஹோமம் சொல்றோம். நம்ம குழிஹோமத்தில் என்ன பண்ணுவோம்னாக்க 64 யமனை பிரார்த்திச்சுக்கிறோம். இந்த ஆத்மாவை நல்ல வழியில கொண்டு போ, வழியில் அடைஞ்சில்லாம. அதை அவன் என்ன சொன்னா, கருட புராணம் சொல்றனாக்க, அந்த மாதிரி போகக்கூடிய ஆத்மாவுக்கு குளிர் வெயில் மாறி மாறி வரும், நாய்கள் இருக்கும், அதை கடிச்சு பிடுங்கும், தர தர இழுத்துன்னு போவான். இந்த சிரமமெல்லாம் எல்லாம் கொண்டு போ அப்படிங்கிறதுக்காகத்தான் அதுக்கு தானங்கள் எல்லாம் தருது. இதெல்லாம் சொல்லி 12வது நாள்ல தான் அவன் போய் சம்யமனம் அப்படிங்கிற யமபட்டணத்தை அடையான். அந்த யமபட்டணத்தில் அடைஞ்சதுக்கு அப்புறம் அவனுக்கு நமக்கு கனெக்ஷன் வேணுமே. என்னுடைய தாத்தா போயிட்டாருனாக்க, தாத்தாவுக்கு நான் இங்கே தர்ப்பணம் பண்ணினேனானாக்க அவருக்கு போய் சேரணுமே, எப்படி போகும் அப்படின்னாக்கத்தான் அந்த 70 கரணம்னு 14 நாள் பண்றது. அவளை பிண்டமா பிடிச்சு, இந்த பிண்டமானது இனிமே என்னுடைய தாத்தாவாக இருக்கட்டும் அப்படின்னு ஒத்துக்கிறோம். அதுக்கு இந்த 70 கரணம் பண்ணினதுக்கு அப்புறம்தான் அவளுக்கு எள்ளும் தண்ணி இறைக்க முடியும். அந்த மாதிரி இந்த இதுக்கு போறதுக்கே இத்தனை நாள் ஆகுது. ஆனா இது எல்லாத்தையும் தாண்டிட்டு வைகுண்டம் போறதுனாக்க நாளாகும் இல்லையா? அப்போ இந்த ஆத்மா அங்கங்க தங்கி இளைப்பாரிட்ட போவானா அப்படின்னு ஒரு கேள்வி. 2வது, இல்லை அவன் போவான், போர்ச்சே வழிகள்னாக்க நம்ம ஏதாவது ஒரு வழி கேட்டோம்னாக்க, நான் இங்கேருந்து மயிலாப்பூர் போகணும் அப்படின்னாக்க, இத்தனை நம்பர் பஸ்ஸில் ஏறு, இந்த இடத்துல இறங்கு, இந்த இடத்துல இறங்கினீங்கனாக்க லஸ்கார்னு பேர். அதுக்கப்புறம் அங்கே வந்து மயிலைன்னு உங்களுக்கு ஸ்டேஷன் இருக்கு, அது வழியாக உள்ளே போனேன்னாக்க அப்புறம் ஒரு பெரிய குளம் வரும். குளத்துக்கு அருகில் பார்த்தேன்னாக்க கற்பகாம்பா கோவில் இருக்கும் அப்படின்னு சொல்கிற மாதிரி அடையாளங்களா இந்த ஆத்மா வழிகட்டுன்னு போகிறதுக்கு நமக்கு சொல்லுவோம் இல்லையா? போர்ச்சு இங்கே போனேன்னாக்க இந்த இடத்துல ஒரு புளிய மரம் இருக்கும், அதில் நான் 2 ரோடு பிரியும், அது லெஃப்ட் சைடில் போங்க அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? அந்த மாதிரி இருக்கக்கூடிய அது அடையாளங்களா, அல்லது அவ்வளவு இடங்களுக்குரிய தேவதைகளா? இல்லை அங்கங்கே நமக்காக காத்துட்டு இருந்து நம்ம டேக் ஓவர் பண்ணிக்கிறவாளா? ஃபார் எக்ஸாம்பிள், யாராவது பிரசிடென்ட் எங்கேருந்து வராருன்னு வச்சுக்கோ, டெல்லியிலேருந்து இங்கே வராருனாக்கா ஏர்போர்ட்டில் ரிசீவ் பண்ணுறதுக்குன்னு தனியாக இருப்பாங்க. ஏர்போர்ட் ஏரியா முடிஞ்ச உடனே பார்த்தீங்கன்னாக்கா அப்புறம் சிட்டி போலீஸ், அது எந்த பிரான்ச்சோ, கிழக்கு, சிட்டி, ஈஸ்ட்டு, இல்லை நார்த்து, அந்த போலீஸ் அவள் எடுத்து டேக் ஓவர் பண்ணிக்கணும். அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் தனித்தனியாக டேக் ஓவர் பண்ணிட்டு அவரை கொண்டு வந்து எந்த இடத்துக்கு சேர்க்கணும் வந்து கேட்பாங்க. அப்படியா? ஆக மொத்தம் 3 டவுட்டு. ஒன்றும் இந்த போகக்கூடிய முக்தன் இருக்கானே, அவன் இழைப்பாறக்கூடிய இடங்களா? இல்லைன்னாக்க அவனுக்கு போய் சேர்றதுக்கு அவன் தனியா போறானே வழிகாட்டக்கூடிய அடையாளங்களா? அதெல்லாம் இல்லைன்னாக்க அந்தந்த இடத்துக்கு தேவதைகளா? இதுதான் இதில் டிஸ்கஷன் இந்த அதிகாரத்துல. அவை அடையாளங்களை, அதுக்கு முதல்ல மறுப்புன்னு சொல்றான். அடையாளங்களே அது தங்கி செல்லும் இடங்களும் ஆகலாம். அடையாளம் வச்சுக்கலாம், தங்கி செல்லும் இடம்னு வச்சுக்கலாம். லோகம்னு வச்சுக்க வேண்டிய அவசியம் ஒன்று இருக்கு. சுக்கலபக்ஷ லோகம்னு என்ன இருக்கு? அப்படி ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்றவா இருக்கா. இப்போ தங்கி செல்ற இடம் தான் என்ன? நான் போறேன், வெயில் நடக்கிறேன், எனக்கு களைப்பா இருக்கு, ஒரு நிழல் இருக்கு, ஒரு மரத்து நிழல்ல உட்காறேன், நான் இளைப்பா இருக்கேன். எனக்கு இந்த வெயில்ல போறதுனால வர கஷ்டமும் இந்த நிழல்ல உட்கார்னா இருக்கிற சுகம் எதனால ஏற்படுறது? என்னுடைய வினைனால ஏற்படுறது. இந்த முக்தனுக்கு தான் வினைகளே கிடையாது. இப்போ அவனுக்கு எப்படி கஷ்டம் ஏற்படும்? இன்னொன்னு, அவனுக்கு கிடைச்சிருக்கக்கூடியது இந்த நுண்ணுடல் இல்லை. இவனை இங்கிருந்து கஜாநிதி மட்டில் கொண்டு போகக்கூடிய ஒரு ஸ்பெஷல் நுண்ணுடல். அதுக்கு கிளைப்புங்கிற வேறாக்கள் கிடையாது. ஆகவே அவனுக்கு இளைப்பாரிடம் தேவையில்லை. அதே மாதிரி அடையாளங்கிறது தேவையில்லை. ஏன்னா அடையாளம் தான் இவன் பார்த்துன்னு போகணும்னு ஆறுது. இவன் பார்த்துன்னு போறதுன்னு இருந்ததுனாக்க கொண்டு போய் சேர்க்கிற ஷட்டில் ஒன்று இருக்கே, அது அர்த்தம் இல்லாமல் போயிடும். அது தானா டேக் இட் ஆஸ் இட் இஸ்
வேற ஒன்றும் வேண்டாம், இதில் உட்காருங்க, இங்கே கொண்டு போய் சேர்த்துரும் அப்படிங்கிறச்ச அதுக்கு போய் யாரும் இன்ஸ்ட்ரக்ட் பண்ண தேவையில்லை. ஆனால் அதுவும் இருக்க முடியாது. அப்புறம் அது என்னன்னாக்க அதெல்லாம் அந்தந்த தேவதைகள், அந்த இடத்துக்கு உள்ள தேவதைகள். தவறு முக்தனுக்கு வினை கழிந்து விட்டதால் அவன் இளைப்பாறவோ இன்பம் தூய்க்கவோ தேவையில்லை. காலங்களை தேவதை நியமிக்கின்றன என நன்கு அறியப்பட்டது. காலங்கள் இருக்கு இல்லையா, ஒவ்வொரு காலத்துக்கும் ஒரு தேவதை இருக்கா. இந்த வசந்த ருதுக்கு தேவதை, கிரீஷ்ம ருதுக்கு தேவதை தனித்தனியா இருக்காங்க. இது மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்றோம், நம்ம ஆத்துல ஏதாவது காரியம் பண்ணினோம்னாக்க அந்தந்த ருது தேவதைகளை முதல்ல வணங்குறோம். அதுக்கான மந்திரங்களை சொல்லி அதுகளை ப்ரிபிஷியேட் பண்ணிக்கிறோம் முதல்ல. அந்த மாதிரி ஒவ்வொரு காலத்துக்கும் தேவதை உண்டு. இப்போ தமிழ் மாசங்கள் இருக்கு பாருங்க. தமிழ் மாசத்துல மார்கழி மாசத்துக்கு பேர் கேசவன்னு பேர், இது கேசவன்னு பேர். தை மாசத்துக்கு விஷ்ணுன்னு பேர். இந்த வரிசையா இந்த 12 நாமங்களும் 12 பேருக்கு வருது. அந்தந்த மாதத்துக்கு அதிதேவதைகள், அந்தந்த தெய்வங்கள் அப்படின்னு வருது. மேலும் வாயு, வருணன், இந்திரன் இவர்கள் அறியப்பட்ட தேவதைகளே. ஆக நமக்கு நல்லாவே தெரியும், வாயுங்கிற தேவதையும் தெரியும், வருணன் தேவதையும் தெரியும், இந்திரன் தேவதையும் தெரியும். ஆக மொத்தம் இப்ப சொல்லக்கூடிய இந்த 12 இடத்துலையும் இவ்வளவு தேவதைகள் இருக்கிறதுனால மற்றது தேவதைகளாகத்தான் இருந்தாகணும். ஆகவே யாவும் முக்தன் வழிநடத்திலும் தேவதைகளே. இப்பதான் இந்த ரூட் பரட்டா சொல்றேன், ஏன்னா மனசுல வச்சுங்கோ. இல்ல அதுல வழியை புக்கில் போட்டிருக்கு பாருங்க. எப்படின்னாக்க முதல்ல அர்ச்சிஷ் ஒளி, 2 பகல், 3 சுக்லபக்ஷம், 4 உத்தராயணம், 5 வருஷம். இந்த 5 காலத்தை கணக்கிடு தேவதைகள். காலத்தை அது சொல்றேன் இல்லையா, கரெக்டா. ஆடி மாசம் அயனம், சித்திரை மாசம் விஷு, இது சொல்றோம் இல்லையா, அதான் காலத்தை கணக்கிடுகிற தேவதைகள். அதுக்கப்புறம் வாயு, சூரியன், சந்திரன், மின்னல், வருணன், இந்திரன், சதுர்முகன், இதெல்லாம் மேல் உள்ள தேவதைகள். ஆக மொத்தம் இவள் எல்லாமே தேவதைகள் தான். எதுலேருந்து, அர்ச்சிஷ்லேருந்து ஆரம்பிச்சு இந்த சதுர்முகன் முடிய எல்லாமே தேவதைகள் தான். இந்த தேவதைகள் என்ன பண்றா, நமக்கு கூட வந்து வழி நடத்தி கொண்டு போறா. வழிநடத்தி கொண்டு போனால அவளுக்கு பேர் ஆதி வாகிகர்கள். வாகிகர்கள்னா நம்ம வகித்து கொண்டு போகக்கூடியவர்கள், அதனால ஆதி வாகிகர்கள். இந்த ஆரம்பத்திலேருந்து உலகத்திலேருந்து கொண்டு போய் அங்களுடைய சேர்க்கக்கூடியவர்கள் அப்படின்னு பேரு. இல்ல ஏதாவது டவுட் உண்டா வெற்றி? இவங்களை வந்து மின்னல் வந்து அறிமுகப்படுத்துறான்னு பார்த்தோம் இல்லையா? ஆமா. இப்போ வந்து அவங்களே அழைச்சிட்டு போற மாதிரி வருது மீனிங். அதனால இது சரியாது நான் புரிஞ்சுக்கிட்டது. இப்போ நீங்க வந்து என்ன பண்றீங்க, இப்போ யாராவது ஒரு ஃபாரின் பிரைம் மினிஸ்டர் பிரசிடன்ட் வந்தாக்க, இப்போ அவர் இறங்கினோட பார்த்தீங்கன்னாக்க நிறைய பேர் வரிசையாக முப்படை தளபதிகள் இருப்பாங்க. சீஃப் ஜஸ்டிஸ் வேறாக இருப்பா. பிரைம் மினிஸ்டர் ஒருத்தர் இன்ட்ரடியூஸ் பண்ணுறாளா இல்லையா, அவளை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்ட உடனே கொண்டு போய் தனியாக இது ஆட்கள் அமைஞ்சிருக்கும். அந்த மாதிரி இன்னார் இந்த காலத்தினால இவ வந்து மோட்சமடைய போறார் அப்படிங்கிறத அவளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கான். அந்த தேவதைகள் தன்னுடைய ஏரியா முடிகிற மட்டும் இவ வசதியா போய் சேர்றதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை பண்ணி கொடுக்குற. புரியுதா? ஓகே சுவாமி. பக்கம் 402, சாரி பக்கம் 400. ஆதிவாகிகாதிகரணம், வழிநடத்தி செல்வோர் களம். முந்தைய களம் ஈராக பிரம்மஜானியின் ஆத்மா உடல் நீக்கி செல்லும் வழி அறுதியிட்டது. இதில் உலகங்கள் என குறிப்பிடப்பட்டவை எவை என்பது இதில் ஆராயப்பட்டு அவை அவனை முக்திக்கு வழிநடத்தி செல்லும் தேவதைகள் என அறியப்படுவதால் வழிநடத்தி செல்வோர் களம், ஆதிவாகிகர் களம் எனப்படுகிறது. இவ்வாறு கூறப்படும் ஒளிவழி என்பது முக்தி செல்லும் வழியில் உள்ள அடையாளங்களா அல்லது முக்தன் தங்கி இன்பம் தூய்க்கும் இடங்களா அல்லது முக்தனை பிரம்மத்திடம் வழிநடத்தி செல்லும் அந்தந்த இடங்களுக்குரிய தேவதைகளா என்பது ஆராயப்படுகிறது. மாற்று கருத்து, உலகுகள் என்றே குறிப்பிடப்பட்டிருப்பதால் அவை செல்லும் வழியின் அடையாளங்களான இடங்களே
ஒரு கண்டுதா ஒரு அல்லது ஏனையவர்கள் ஏனையவர்களும் வேறுபட்டு பேரடைந்துள்ள முக்தாத்மாவிற்கு இன்பம் தூக்கும் இடங்களாகவும் கொள்ளலாம். இது என்ன மாதிரி சொல்றானாக்க அவ இன்பம் தூக்கலாம் அப்படிங்கிற. அவ தூக்க வேண்டிய இன்பம் என்ன இருக்கு? புண்ணியம் பண்ணியிருந்தாக்க இன்பம் தூக்கணும். இவளுக்கு புண்ணியமும் இல்லை பாவமும் இல்லை, அப்பதான் முக்தி கிட்டும். ஆக மொத்தம் அவளுக்கு தூக்க வேண்டிய புண்ணியமோ பாபமோ இல்லாதனால அவள் அது வழி போகணுங்கிற தேவையில்லை. இக்களத்தின் சூத்திரங்களும் பொருளும் ஆதிவாகிகாக கல்லிங்காத் வழிநடத்தி செல்லும் தேவதைகளே அதற்குரிய அடையாளங்கள் காணப்படுவதால் வைத்தியதே நைவ தத் தத் சுதே இங்கு ஒளி வழியை கூறும் சுற்றடல் மின்னலுக்கு மேல் அமானவலால் நடத்தப்பட்டு பிரமத்தை அடைகிறான் என வேதங்கள் கூறுவதால் ஆக பௌஷிதகி சாந்தோக்கியம் மற்றும் பிரகதாரண்யகத்தின் தொகுப்பாக இதை சமரைஸ் பண்றாரு. இப்போ இந்த 12 வழியும் ஒளி, பகல், வளர்வரை, வடநோக்கு உத்தராயண மாதங்கள், வருடம், வாயு, சூரியன், சந்திரன், மின்னல், வருணன், இந்திரன், பிரம்மன் என்ற ஒழுங்கில் அமைகிறது. இவ்வரிசையில் மின்னலுக்கு பிறகு அம்மானவனால் முக்தன் பிரம்மத்தை அடைவிக்கப்படுகிறான் என்ற வினைச்சொல்லோடு முடிகிறதா? இதை என்ன சொல்றாருன்னா எம்பெருமானார் சொல்லியிருக்கார். நம்ம ஒவ்வொரு நாளும் படுக்க போறதுக்கு முன்னால இந்த 12 நினைச்சுக்கணும். ஏன்னா மறுநாள் காலம் எழுந்திருப்பான்னு தெரியாது. ஆஹா நம்ம இந்த வழி போக போறோம் அப்படின்னு ஒரு மனசுல ஒரு உற்சாகம் இருக்கணும் பாருங்க. அதுக்காக நினைச்சுக்க சொல்றார். கதி சிந்தனம்னு பேர் இருக்கு. கதி சிந்தனம் இஸ் அ மஸ்ட் ஒவ்வொரு வைஷ்ணவருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்கார். இவற்றிற்கு ராமாசுதரும் விளக்கம். உலகுகள் என்பதால் அவை செல்லும் வழியின் அடையாளங்கள் என இயலாது. ஏனெனில் பகல், வடநோக்கு மாதங்கள், ஆண்டு இவைகள் காலத்துக்கு குறிப்பிட்டவை என்பது நன்கறியப்பட்டது. இது எப்படி அடையாளம் சொல்ல முடியும்? பகல்ல அடையாளம் சொல்ல முடியுமா? முடியாதே. இதுதான். அதேபோல் தூய்ப்பதற்கு என்ற வினைகள் ஏதும் முக்தனிடம் இன்மையால் இவற்றை தூக்கும் இடங்கள் என்று சொல்ல இயலாது. இவைகள் யாவற்றையும் நியமிக்கும் திறன் படைத்த தேவதைகள் உண்டு. இந்த வேதைகளில் பல இடங்களில் காணப்படுகின்றன. நம்முடைய உடம்பிலேயே எல்லாத்தையும் தலை முடியிலேருந்து ஆரம்பிச்சு கால் நகம் மற்ற ஒன்னொன்றுக்கு ஒவ்வொரு தேவதை இருக்கு. இந்த காலத்துல பார்த்தீங்கன்னாக்க வைத்திய சாஸ்திரத்துல மணி, மந்திர, ஔஷதம்னு 3 வச்சிருப்பா. எப்படின்னாக்க நமக்கு ஏதோ ஒரு உடம்புக்கு கெடுதல் வந்துருச்சு வச்சுங்க, அதுக்கு இந்த 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 கல் இந்த கலர் கல் போட்டுக்கோ, அது சரியாகும். இது மணி, அதாவது நவகிரகங்கள்ல ஒன்றுதான் இடைஞ்சல் பண்றது. அதை ப்ரிபிஷியேட் பண்ணால் சரியா இருக்குது, அது மணி. மந்திரம், அதுக்கு பார்த்தீங்கன்னாக்க வேப்பர் அடிக்கிறது பார்த்துருக்கேளா? தேள்கடி அடிச்சுனாக்க உட்கா வச்சு மந்திரம் சொல்லி வேப்பலை தட்டிட்டு இருப்பா. அந்த மாதிரி மந்திரத்தினாலேயும் சில ஜபங்கள் மந்திர ஜபம் பண்ணுறது உண்டு. சில பேருக்கு பார்த்தீங்கன்னாக்க தன்வந்திரி ஜபம் பண்ணுவா. உடம்பு ஒரு கண்டினியூஸ் எய்லிங் இருந்ததுனாக்க அந்த மாதிரி மந்திரம். அதுக்கப்புறம் ஔஷதம், இதுக்கு மேலே உள்ளதற்கு ஔஷதம். அதனால இதுக்கு ஏற்ற மாதிரி நீங்க என்ன கொண்டாடினாக்க அந்த தேவதைகள் அங்கங்க நம்ம கூட்டின்னு போறா. இவை யாவற்றையும் நியமிக்கும் திறன் படைத்த தேவதைகள் உண்டு என வேதங்களில் பல இடங்களில் காணப்படும். மேலும் இவ்வாக்கியத்தின் முடிவு மின்னலை தாண்டி அமானவனால் பிரம்மத்திடம் அழைத்து செல்லப்படுகிறான் என்றிருப்பதால் இவை இந்தியவைகளும் தேவதைகளே எனக்கொள்வதே முறையிடும். ஏன்னா நமக்கு நல்லா தெரியும், வருணன், வாயு, இந்திரன்கள் தேவதைகள் தெரியும். அமானவன்கிற தேவதை மின்னல் வழியா இறங்கி நம்ம கூட்டின்னு போறான்னு தெரியுது. ஆகவே மற்றதும் தேவதைகளாகத்தான் இருக்கணும். ஆனால் மனிதர்களிலும் பிறப்பு எடுக்கக்கூடியவர்கள் புல்முதல் பிரம்ம வரை மேம்பட்டவன் என்பதால் அமானவன் எனப்படுகிறான். அவன் மனுஷன்னா மனிதன், அவன் அமானவன்னா மனுஷன் அல்லாதவன். ஏன் மனுஷன் இல்லைன்னாக்க எந்த மனுஷனும் வைகுந்தத்தை அடைஞ்சானா நச்சபுனராவர்த்தத்தை திரும்பி வருவதில்லை. ஆனால் இவன் வைகுந்தத்துக்கும்
பூமிக்கும் ஷட்டில் அடிச்சுட்டு இருக்கான். அதனால இவன் மனுஷன் இல்லை, அமானவன், அவன் ஒரு தேவதை அப்படின்னு சொல்றார். ஆகவே முக்தனுக்கு ஒளி வழியாக பகல் முதல் பிரம்மன் வரை காட்டப்படுபவை அபபயத்துக்குரிய தேவதைகளே. ஆகவே தேவதைகள் தான் இந்த வழியை காமிச்சு இப்படி போகணும், இந்த வழியை நடத்தி கூட்டின்னு போகுது அப்படின்னு சொல்றோம். புரியுதா? அமானவன் வந்து ஜீவாத்மாவா சொல்ல முடியுமா சுவாமி? நித்தியசூரி அமானவன், நித்தியசூரி சிட்டிசன் ஆஃப் வைகுண்டம். அப்போ பிரம்மனுக்கு மேல, பிரம்மனுக்கு மேல அவனுக்கு மட்டும் ஸ்பெஷல் பாஸ் போயிட்டு வர்றதுக்கு, மற்ற பேர் போக முடியாது. நம்மாழ்வார் மாதிரியா வச்சுக்கலாம். நம்ம ஆக்சுவலா அப்படித்தான் நீங்க சொல்ற மாதிரி ஒரு விதத்தில் ரைட். எப்படின்னாக்க நீங்க மார்கழி மாசம் பார்த்தீங்கன்னாக்க இந்த 10வது நாள் முடிஞ்ச உடனே நம்மாழ்வார் மோட்சம்னு வரும். நம்மாழ்வாரை பெருமாளோட திருமணியை சேர்த்து நிறைய திருத்துழா எல்லாம் பண்ணி நம்மாழ்வார் மோட்சம் போயிட்டார் அப்படின்பார். ஆனா எல்லா ஊர்லயும் ஒரு மாதிரி நடக்கும். ஆழ்வார் திருநெல்வேலியில் ஒரு தனியாக ஸ்பெஷலாக நடக்கும். அப்போ என்ன பண்ணுவாள்னாக்க அங்கே இருக்கிற மற்ற பேர் எல்லாரும் அது ஆழ்வார் ஆச்சாரியோட பிம்பங்கள் இருக்கு, அது எல்லாத்தையும் பெருமாளுக்கு எதிர்த்தாப்புல நிறுத்தி உட்காத்தி வச்சு வந்து நம்மாழ்வார் திருப்பி தரணும், இங்கே வர சொல்லணும் கேட்குற மாதிரியும் அவர் சரின்னு ஒத்துண்டு மாதிரியும். அதனால என்ன பண்ணுறார், அவர் திருப்பி அதுக்கு அடுத்த நாளைக்கு வீடு விடை திருவஞ்சனம்னு பேர், ரொம்ப விசேஷமாக இருக்கும். வீடுலேருந்து விடைபெற்று திருப்பி நம்மாழ்வார் இங்கே வரார் அப்படிங்கிறதுக்காக வீடு விடை திருவஞ்சனம் பண்ணி நம்மாழ்வார் இங்கே வரார். அன்றைக்கே தான் ரொம்ப விசேஷமாக இருக்கும் அங்கே போய் சேர்றதுக்கு. அது மாதிரி நமக்கு வந்து பெரிய நல்லவாள்லாம் இங்கே போயிட்டா அவள் நமக்கு திருத்தத்துக்கு வேணுமே அப்படிங்கிறத அவளை திருப்பி கூப்பிடுறோம். இங்கே ஸ்ரீரங்கத்தில் பார்த்தீங்கன்னா அப்படின்னாக்க நம்மாழ்வார் போய் பெருமாளுடைய திருமணியில் விழுந்துருவார். அவர் தெரியாமல் பூரா பெருமாளுடைய இடுப்பு மட்டும் திருத்துவா சேர்த்துருவாங்க. சேர்த்ததுக்கு அப்புறம் நம்மாழ்வாருங்கன்னு சொன்ன பெருமாள் தன்னுடைய மாலை, தன்னுடைய கஸ்தூரி திலகம் இது எல்லாத்தையும் கொடுத்துருவார். கொடுத்துட்டு அப்புறம் அங்கேருந்து நம்மாழ்வார் திரும்பி வேகமாக எழுதுவார். எப்படி எழுந்தருளை பண்ணுவார்னாக்க திரும்பி உலகத்துக்கு வரதான் எழுந்தருளை பண்ணுவார். அவர் பழைய இடத்துல தன்னுடைய இடத்துக்கு வந்து இது பண்ணி பழைய மாதிரியே நம்மாழ்வாராக அவர் காட்சி கொடுப்பார். ஆக மொத்தம் நம்மாழ்வார் இன்னைக்கு இருந்துட்டு இருக்கார். அதனாலதான் திருவாய்மொழி இன்னைக்கும் நமக்கு வழிகாட்டின்ட்டு இருக்கு. அதனால அவர் நம்ம ஆழ்வாரின் தலைவர்னு சொல்றதுக்காக ஏற்ற மாதிரி நம்ம வழிகாட்டி திருமணத்தை சேர்த்துட்டு இருக்காருன்னு தெரியுது. நன்றி சுவாமி. வேற டவுட்? இது ராமானுஜர் காலத்துக்கு முன்னாடில இருந்தே இது நடக்கிறதா இதெல்லாம்? அந்த நம்மாழ்வார் வர்றது, நம்மாழ்வார் மோட்சம் இதெல்லாம் இது முன்னே நடக்கிறது. முன்னாடி திருமங்கையாழ்வார் காலத்துல நடந்துட்டு இருக்குது. அதாவது ஸ்ரீரங்கத்தை பொறுத்த மட்டும் ஸ்ரீரங்கத்தை தான் பார்த்து மற்ற பேரெல்லாம் காப்பி அடிச்சிருக்கா. அதனால ஸ்ரீரங்கத்தில் எப்படின்னாக்க நம்மாழ்வார் வரத்துக்கு ராமானுஜர் வரத்துக்கு முன்னால திருமங்கையாழ்வார் அவருடைய பிறந்த நட்சத்திரமான கார்த்திகைக்கு சொக்கப்பனாகும் ஆன உடனே பெருமாள்கிட்ட போய் விண்ணப்பம் பண்ணிக்கிறார். என்ன விண்ணப்பம்னாக்க, நீங்க வந்து மார்கழி மாசத்துல வேதம் கேட்கணும், இது சட்டம், அதுக்கு ஆகவதல் சட்டம். அதே மாதிரி தமிழ் வேதமான திருவாய்மொழியும் கேட்கணும் அப்படிங்கிறார். பெருமாள் எஸ் அப்படின்னு பண்ணி ஒரு பட்டம் எழுதி கொடுக்குறார். எதுக்குன்னாக்க உன்னுடைய ஸ்ரீபாதம் தாங்கிட்டு இருக்காள் பெருமாள் ஏழை பண்ணுறவா, அவள்கிட்ட கொடுத்து நீங்கள் நேரம் ஆழ்வார் நேரி போய் ஆழ்வார் ஏழை பண்ணி வந்துருக்கோம் அப்படின்னு. இது நடக்கச்சே பெருமாள் சேர்ந்து நீங்கள் கியூவில் போகிறச்சு முன்னால் ஒரு மண்டபம் பார்த்துருப்பேளே, துவாரபாலகாலுக்கு முன்னால் ஒரு மண்டபம், சந்தன மண்டபம்னு பேர். இது ஞாபகம் இருக்கா? ஸ்ரீரங்கத்தில் யானை ஆமா, ஓரமா இருக்கு, சுவாமிக்கு நேரம் இல்லை, அது நேரம் இல்லை, ஓரமாக தான் இருக்கு. அந்த மண்டபத்தை தான் எழுதி இருப்பார். எழுதி இருக்கச்சே அப்போதான் இவர் திருமங்கையாழ்வார் விண்ணப்பம் பண்ணிக்கிறார். மார்கழி மாசத்துல 10 நாள் இதுக்கு ஒதுக்கி வச்சு திருவாய்மொழி கேட்கணும் அப்படின்னு. திருமால் ரொம்ப சந்தோஷத்தோட எஸ்ன்னு சொல்லி பட்டயம் எழுதி ஸ்ரீவாந்தாங்கிட்ட கொடுத்துருவார்.
சிவாந்தாங்கிகள் அதை எடுத்துட்டு உடனே புறப்பட்டா, சந்தோஷமா புறப்பட்டுடுவா. அவள் போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் பெருமாளுக்கு வெளியில என்ன இருக்கும், உள்ள வந்து மூலஸ்தானத்துக்கு போகலையே, ஸ்ரீபாந்தாங்கிலாம் எப்படி போகிறது அப்படின்னு. அப்போதான் கைத்தல சேவை. பெருமாளை அர்ச்சகர்கள் தங்களுடைய கைத்தளத்தில் 3 அர்ச்சகர்கள் கைத்தளத்தில் எல்லாம் பண்ணி கொண்டு வருவாள். வருஷத்தில் 2 கைத்தல சேவை. ஒன்றும் இந்த நாம் திருமங்கையாளர் ரிக்வஸ்ட் பண்ணுறதுக்காக நம்மளோட அனுப்பிச்சு ஆளை சிவாந்தாங்களை அனுப்பிச்சதுனால சிவாங்க இல்லை அப்படிங்கிறத கைத்தல சேவை. 2வது எப்படின்னாக்க பங்குலும் பகலும் இருக்கு பாருங்க, 7ஆம் பத்து 2ஆம் பாசுரம் 2ஆம் திருவாய்மொழி. அது வந்து நம்மாழ்வார் ரங்கநாதனை பற்றி பாடுறது. அதில் எப்படின்னா தலைவி நிலை, தலைவி வந்து தலைவியை பார்த்து தலைவியினுடைய நிலையை பார்த்து தாய் வந்து பெருமாளை பார்த்து கேட்குறா, இது உனக்கு நியாயமா, என் பொண்ணை இந்த பாடுபடுத்துறியே நியாயமா அப்படின்னு கேட்குறா. செங்கையல் வாய் திருவரங்கத்தான் இவள் திறத்து என் செய்கின்றாயே அப்படின்னு கேட்கறச்சே பெருமாளுக்கு மனசு உருகி போய்டுறதான். அதனால என்ன பண்ணுறாருனாக்க கைத்தளத்தில் வேலை பண்ணுறாப்போ. ஆக மொத்தம் வருஷத்தில் 2 கைத்தல சேவை. ஒன்றும் திருக்கார்த்திகை இன்னைக்கு, 2வது மார்கழியில் 7ஆம் உற்சவத்து இன்னைக்கு இந்த திருக்கைத்தல சேவை. அதனால மார்கழி மாதத்தில் இந்த 10 நாளைக்கு இதிலேருந்து வைகுண்ட ஏகாதசியிலேருந்து துவங்கி 10 நாளைக்கு திருவாய்மொழி கேட்குறார். இவா இங்கேருந்து புறப்படுறா பாருங்க, கார்த்திகை மாதம் பௌர்ணமியில் புறப்படுறா இல்லையா, அவள் அங்கே போய் சொல்லி ஆழ்வாரில் சொல்லி அங்கேருந்து ஆழ்வார் ஏழை பண்ணிட்டு வர்றதுக்கு இங்கே அது ஏகாதசியாக இருக்குது. அன்றைக்கி ஆழ்வாரோட பாட்டை கேட்டுட்டு அவருக்கு அடுத்த 10வது நாளைக்கு மோட்சம் கொடுக்குறாரு. அது இதே சிஸ்டம் வந்து எல்லா வைஷ்ணவ ஸ்தலத்திலையும் அப்படி தான் நடந்துட்டு இருக்கு. நீங்கள் ஒருத்தர் இங்கே வந்து பாருங்க, உங்களோட அனுபவம் தெரியும். யாரும் ஆக்சுவலா யாரும் ஆழ்வார் திருநகரி போறது கிடையாது, யாரும் ஆக்சுவலா போறது கிடையாது. ஆனா அது ஒரு ஐதீக மாதிரி அவங்க போயிடுவாங்கன்னு வச்சுட்டு இங்க இருக்கிற நம்மாழ்வாரை தான் கொண்டு வருவாங்க இல்லையா. ஆழ்வார் திருநகர்ல இருக்கிற நம்மாழ்வாரை எப்படி எடுத்துன்னு வருது? பொதுவில் வந்து நிறைய கொள்ளைக்காரர்கள் வந்து அதெல்லாம் இருந்தது. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னாக்கா ஸ்ரீரங்கத்திலேருந்து ஆழ்வார் திருமணத்தில் தங்கும் மடங்கள் இதெல்லாம் நிறைய இந்த மண்டபங்கள் இருந்தது. இப்போ இந்த மண்டபங்கள்லாம் அழிஞ்சு போச்சு. நடுவில் முஸ்லீம் படையெடுப்பு, அப்புறம் வந்து இந்த தீவட்டி கொள்ளைக்காரர்கள், அதனால அப்புறம் தான் இங்கே தனியாக ஒரு ஆழ்வாரை பண்ணி அள்ள பண்ணாங்க. இருந்து உங்ககிட்ட ரிக்வஸ்ட் பண்ணிக்கிறேன், உங்களுக்கு எப்போ டைம் கிடைக்கிறதோ நீங்கள் ஒரு தரம் ஸ்ரீரங்கத்திலே வந்து ஆழ்வார் மோட்சம் பாருங்க, அதே மாதிரி ஆழ்வார் திருநெல்லையும் போய் ஆழ்வார் மோட்சம் பாருங்க. பார்த்தே எல்லாருக்கும் என்னன்னா அனுபவிக்க தெரியும் உங்களுக்கு. ஏன்னா வைஷ்ணவங்கிறது அனுபவத்தில் தான் இருக்கு. அப்புறம் இன்னும் ஒரே ஒரு டவுட், இந்த இறந்து போனவங்க அதுக்கு ஏன் கருட புராணம் பேரு? கருடனுக்கும் இறப்புக்கும் என்ன சம்பந்தம்? அப்படியா? அதாவது கருடன் என்ன பண்றாருனாக்க, கருடன் வந்து வேதாத்மா. கருடனே வேதத்தினுடைய உருவமே கருடன் தான். வேதாத்மா வேகேஸ்வரகான்னு அவன் வேதத்தில் என்ன சொல்றான் அப்படின்னாக்க, ஒரு ஆத்மா அங்கேருந்து கிளம்பி போகிறது நமக்கு தெரியாது. இந்த பரமதம் போகிறதா இல்லை யமபட்டினத்துக்கு போகிறதா தெரியுமா? நமக்கு யாருக்கும் தெரியாது. ஆனாலும் நம்ம என்ன பண்ணுறோம், யமபட்டினத்துக்கு போகக்கூடிய வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதுனால அதை தடுக்கிறதுக்காக நம்ம சில காரியங்களை பண்ண வேண்டியிருக்கு. அவ்வளவுதான். அதில் கேஸ்வன் என்ன இருக்குது, சப்போஸ் ஒரு யமபட்டினத்துக்கே போகிறதா இருந்தாங்க, இங்கே யமனை நோக்கி பண்ணக்கூடிய இந்த கர்மாக்கள்லாம் அவளுடைய தொந்தரவை குறைக்கிறது. தர இழுத்துன்னு போவோம் அப்படிங்கிறா. போகிற வழியில் கல் முள்ளு நிறைய இருக்கும், அது வந்து ஒரே குளிர்ச்சி ஒரே வெக்கை எல்லாம் இருக்கும் அப்படின்னு நான் சொல்கிறான். அது எல்லாத்தையும் இல்லாமல் நல்ல வழியை கொண்டு போய் சேர்த்துக்கோ அப்படின்னு சொல்கிறோம். ஒன்று இல்லைன்னாக்க பரமதம் போயிருந்தாக்க, பரமதத்தில் போனவளை நோக்கி நம்ம பண்ணக்கூடிய எந்த ஒரு காரியமும் நமக்கு திரும்பி ஆசீர்வாதமாக வருது. பெரியவாழ்ந்து வரக்கூடிய ஆசீர்வாதம் நமக்கு நல்லா இருக்கும். சொல்லுவா,
சில ஆண்களில் குழந்தைகள்லாம் சரியாக பிறக்கல இல்லை அப்படின்றதுனாக்க அதை பித்திரு சாபம்னு சொல்லுவாள். பித்திருக்கள் சாபம் கொடுப்பாள, கொடுக்க மாட்டேன். ஆனால் மனம் வருந்தினாலனாக்க போகிறோம். அதனால் அது அது இது இது காக்கா வலிப்பு, இல்லை பைத்தியம் பிடிக்கிறது, வேறு ஏதாவது ஊனமாக பிறக்கிறது, இதுக்காக பித்திரு சாபம்னு சொல்லுவாள். அதுக்கு பித்தர்களுக்கு பண்ணக்கூடிய கர்மாக்கள் சரியாக பண்ணப்படவில்லை அப்படின்னு ஜோதிஷ சாஸ்திரத்தை சொல்கிறது. நம்ம அது போட்டும், எங்கள் அப்பா சமாதானம் பண்ணிவிட்டார், அண்ணா ஒரு ஆஸ்ட்ரேலியர் லைஃப் லீட் பண்ணியிருக்கார், அவர் பரவாயில்ல தான் வைப்பார், எனக்கு நிச்சயமாக தெரியும். ஆனால் இருந்தாலும் நான் பண்ணுறேன் அவருக்கு. எதுக்காக? எனக்கு இந்த ஆத்மா இருக்கே, இந்த உடம்பு எடுக்கிறதுக்கு தான் இந்த ஆத்மா இருக்கே, இந்த ஆத்மா என்ன தப்பு பண்ணிருக்கு, என்ன இது நன்மை பண்ணிருக்குன்னு தெரியாது. இதுக்கு இந்த உடல் கிடைக்கலனாக்க இது ஆத்மாவாகவே இருந்துட்டு இருக்கும். ஆனால் எனக்கு ஒரு உடலை கொடுக்கறதுக்கு என்ன பண்ணினா, என் தாய் தப்பு தானே பண்ணினா, அதனால தானே எனக்கு உடல் கிடச்சிது. ஸோ அவளுக்கு ஒரு நன்றி கடன். என் உடல் கிடச்சதுனால நான் இனி இன்னொரு தாய் வயிற்றில் பிறக்காம நான் வைகுந்தம் போய் சேர்த்து வேண்டிய முயற்சிகளை பண்ண முடியும். அந்த முயற்சிக்கு முதல் ஹெல்ப்பாக பண்ணது தாய் தகப்பனார் தான். ஸோ அவளுக்கு ஒரு நன்றி கடனாக நம்ம தர்ப்பணம் சிரார்த்தங்களை பண்ணணும். இவா பரமதம் போயிருந்தாக்க இந்த பண்ணக்கூடிய தர்ப்பண சிரார்த்தங்கள் எல்லாம் நமக்கே திரும்பி ஆசீர்வாதமாக வரும். இல்லைன்னாக்க பண்ணக்கூடிய தர்ப்பண சிரார்த்தங்கள்லாம் அவள் என்ன பிறவி பிறந்திருக்கிறாளோ அவளுக்கு அந்த நேரத்தில் அப்படி போய் சேரும். சொல்றது இல்லையா, நமோ பித்தரோ ரசாய, நமோ பித்தரோ கோராய மந்திரம் தான் சொல்றது. இந்த இந்த இதில் பண்ணுறேனே, 2 பித்திருக்கள் இருக்காளே, அவள் ஆத்மாவே இருக்கட்டும் அப்படின்னு தான் அவளுக்கு உடம்பு கிடைக்கட்டும். இல்லை அவள் நரகத்தில் இருக்கட்டும், நரகம் அதில் கொஞ்சம் குறையட்டும். அவள் தானாகவே மனுஷனாகவே பிறந்திருக்கட்டும், அவனுக்கு இன்னைக்கு சாதம் கிடைக்கட்டும், சாப்பாடு கிடைக்கட்டும் அப்படின்னு அதை பிரார்த்திச்சுக்கிறோம் நம்ம. அதனால நம்ம என்ன அவளை நோக்கி பண்ணுறோமோ, அவள் எந்த பிறவி எடுத்திருக்காளோ அவளுக்கு எது சௌகரியமாக இருக்குமோ அதை பண்ணி கொடுக்கறது நம்ம பண்ணுறது. வைகுண்டம் போயிருந்தாக்க நமக்கு திரும்பி வந்துடுறது, இல்லாத போது அவளுக்கு போய் சேர்றது. என்னுடைய ஃப்ரெண்டு ஒருத்தர் வெங்கட்ராமையர் இருந்தார், மதுரையில் வேலை செய்யறது. நாங்கள் 2 பேரும் மத்தியானம் ஒன்றா உட்காந்து சாப்பிடுவோம். சொல்லுவார், இன்னைக்கு நம்ம ஏதோ ஒரு பிள்ளை இதில் இருந்தோம், நமக்கு இன்னைக்கு சிராதம் பண்ணிட்டா இன்னைக்கு அப்படின்பார். அந்த மாதிரி நமக்கு சாப்பாடு கிடைச்சிடுறது இன்னைக்கு. வேற ஏதாவது டவுட் உண்டா? ஜெயலட்சுமி, உங்களுக்கு ஏதாவது டவுட் உண்டா? ஜெயலட்சுமி மேம், உங்களால அன்மியூட் பண்ண முடியுதா? நினைக்கிறேன். இல்ல அவங்களுக்கு அன்மியூட் பண்ணதுக்கு தெரியணும், வேற ஒண்ணும் இல்ல. அட்மிட் பண்ணி அன்மியூட் பண்ணிட்டீங்களா? சரி, கேக்குறாரு சுவாமி. ஏதோ சுவாமி சொல்லுங்க ஹரி. உங்களுக்கு ஏதாவது டவுட் உண்டா இது வீட்டுல? இல்ல சுவாமி, நான் புரிஞ்சுக்கிறேன். சரி, நான் புரிஞ்சுக்கிறேன். நான் அப்பப்ப வாசிப்பேன். ஓரளவுக்கு முன்னையே கொஞ்சம் ஒரு லிங்க் இருக்கிறதுனால என்னவோ தெரியல, எனக்கு நீங்க சொல்றதெல்லாம் புரியுது. புரியலன்னா கூட 2-3 தடவை கேட்பேன், 2-3 தடவை வாசிப்பேன், அதனால புரியுது. நீங்க அப்ப சொன்ன முதல்ல நான் படிக்கச்சே கஷ்டமா இருந்ததுன்னு சொன்னேன், அதனாலதான் உங்களை கேட்கிறேன் ஸ்பெசிஃபிக்கா. பிகினிங்ல எனக்கு டைம் இல்லாம இருந்துச்சு. இது ஒரு புது செஷன்ல ஆரம்பிச்ச உடனே எனக்கு மத்ததும் இதுவும் சேர்த்து எனக்கு இப்பெல்லாம் இந்த மாதிரி கேட்கறது இதுலதான் ரொம்ப இன்ட்ரெஸ்ட். நாளைக்கு நிறைய டைம் இதுக்காக ஒதுக்குறேன். அப்படி இருக்கும்போது புதுசா ஆரம்பிச்சப்போ எனக்கு 2ம் இது படிக்கிறது அதை கேட்கறது எல்லாமே முடியாம இருந்துச்சு. இன் கோர்ஸ் ஆஃப் டைம் முள்ள பிக்கப் பண்ணிட்டேன். அப்புறம் இவங்க எல்லாம் நல்ல கொஸ்டின் கேக்குறாங்களே, வெற்றியெல்லாம் நல்லா கேக்குறாங்க. ஆமா, எனக்கு நல்லா புரியுது இப்போ. ஆமா, உமா கேக்குறாங்க, நல்லா கேக்குறதுனால எனக்கு ஒண்ணும் சந்தேகமா இல்ல. 2-3 தடவை வாசிப்பேன். வாசிக்கும் போது ஏதாவது இருந்தா கூட ஓரளவுக்கு சரியா போயிடுது. வெரி குட். சரி,
சரி, நான் மகாபாரதம் வாசிக்கும் போது வியாச மகாபாரதம் வாசிக்கும் போது இந்த மாதிரி பல விஷயம் இடையில ஒவ்வொரு உபநிஷத்தை பத்தி சொல்லி 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 கதை சொல்றாங்க. ஆமா ஆமா, அதெல்லாம் வாசிச்சிருக்கிறதுனால எனக்கு ஓரளவுக்கு புரியுது. அதுக்கு ஃபுல்லா புரிஞ்சுட்டேன்னு சொல்ல முடியாது, இன்னும் டைம் எடுக்கலாம். கிளாஸ் நின்னாலும் வாசிக்கணும். ஆமா, வியாசபாரதி இதுக்கு நான் டீட்டெயிலுக்கு சொல்லலாம். இதே டீட்டெயில் சொன்னாக்க ஏன்னா நிறைய நீதிகள் தான் சொல்றாரு அவர். ஒருத்தர் எஸ்பெஷலி பீஷ்மர் வந்து சொல்றதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்க நல்ல இதை நமக்கு ஜஸ்ட் பண்ணி கொடுக்குற நல்லா இருக்கும். ஆமா, அதுல சொல்லியிருக்க சின்ன சின்ன கதையெல்லாம் இப்ப சொல்லும் போது ஞாபகம் வருது. ஒவ்வொன்றுக்கும் நிறைய கதைகள் இருக்கு. வியாச மகாபாரதத்துல ஃபர்ஸ்ட் சாப்டர் ஃபுல்லா அப்படித்தானே இருக்கு. கரெக்டா உடனடியா ஸ்டோரி ஆரம்பிக்கலையே. இன்னொன்று ஃபர்ஸ்ட் சாப்டர் படிச்சிட்டீங்கன்னாக்க உங்களுக்கு நம்ம எதுவும் கவலைப்பட மாட்டோம். எந்த ஒரு சிங்கிள் இன்சிடென்ட்ஸுக்கும் ஒரு சிங்கிள் காரணம் கிடையாது. காரணங்கள் சேர்ந்துதான் ஒரு நிகழ்ச்சி நடக்கிறது. அதுக்கு என்னென்ன நிகழ்ச்சி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா அனலைஸ்மெண்டே பண்ணீங்கன்னாக்க எப்படி ஒரு மரத்தினுடைய ரூட் வெவ்வேறு இடத்துல போகிறதோ அந்த மாதிரி இருக்கும். உதாரணமாக அந்த சர்ப்பயாகத்துக்கு பற்றி எவ்வளோ இருக்கு பாருங்க. முதல் சாப்டர்ல எடுத்து ஆதி பருவத்தில் ஆரம்பிச்ச உடனே பார்த்தீங்கன்னாக்க சர்ப்பயாகம் ஏன் நடந்தது, ஏன் சர்ப்பம் அழியணும், ஏன் அவன் திருப்பி ரிவைவ் பண்ணணும், அதெல்லாம் அதில் தான் ரெண்டாவது கொடுத்துருக்கு. அதுலேருந்தே தெரியும் ஒரு நிகழ்ச்சிக்கு ஏதோ ஒரு சிங்கிள் திங் காரணம் கிடையவே கிடையாது. பல இது சேர்ந்ததுனால எப்படி பல நூல் சேர்ந்துனாக்க அது ஒரு புடவையாகுதோ அந்த மாதிரி இந்த மாதிரி ஒரு நிகழ்ச்சி நடக்கணும்னாக்க அதுக்கு பல சின்ன சின்ன நிகழ்ச்சிகள்லாம் சேர்ந்து தான் அதை ஒன்று ஆக்கிறது. எப்படி பூக்கள்லாம் சேர்ந்து மாலையாகுதோ அந்த மாதிரி ஒவ்வொருத்தருடைய கேரக்டர் கூட யோசிச்சா கூட ஒவ்வொருத்தருடைய செயலில் போக்கி யோசிக்கும் போதும் இதுக்கு பின்னால எவ்வளவோ ரீசன்ஸ் இருக்குது புரியுது. எதையும் நம்மளால ஃபுல் அண்ட் ஃபுல் ஒருத்தரை பத்தி கண்டுபிடிக்க முடியாதுங்கிறது தான் தெரியும். முதல்ல ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்முடைய லாசஸ், நம்முடைய ட்ரபிள்ஸ் இதுக்கெல்லாம் நம்ம வருத்தப்பட மாட்டோம். ஆமா, இது என்ன, இது நிச்சயமா இது நம்ம என்ன பண்ணணுமோ அது நம்மளாலே வந்தது. தீதும் நன்றும் பிறர் தரவாரா, நான் பண்ணிட்டதான் நான் அனுபவிக்கிறேன் இப்போ அப்படிங்கிற எண்ணம் நமக்கு வந்துடும். வந்ததுனாக்கா யாரையும் குறை சொல்லாமல் இருந்திருக்கும் அட்லீஸ்ட். ஆமா சுவாமி, அப்படிதான். இந்த இடையில கொஞ்ச நாள் மட்டும்தான் எனக்கு ஏன் கொஸ்டின் மனசுல தோணிட்டே இருந்துச்சு. அந்த நேரத்துல இது எனக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு கிடைச்சது. என்னோட ஒரு பெரிய ஒரு தான் நினைச்சுக்கிறேன். நான் பெரிய ஒரு என்னவோ யார் செய்த புண்ணியமோன்னு எனக்கு தோணுது. உங்களை பார்க்க முடிஞ்சதும் இந்த கிளாஸுக்கு வர முடிஞ்சது எல்லாமே ரொம்ப நன்றி. திருவடிகளை சரணம். ஆச்சாரியன் திருவடிகளை சரணம். தாமானுஜாரிய நம பரமயோகினே சூத்ராணாம் அந்தஸ்வரம் ஆசீசமத்து. தாசன் சுவாமி, தாசன் சொல்லுங்க. அடியன் தாசன் சொன்ன சுவாமி. சுவாமி, இதுல ஒரே ஒரு கொஸ்டின் சட்டன் ஞாபகம் வந்தது. அந்த டோல்கேட்னு சொல்றது வருணலோகமா சுவாமி? பாஸ் மாறு நம்ம பார்த்திருக்கோம் இல்லையா? டோல்கேட்னு சொல்லுவோம் இல்லையா? ஒரு வருணலோகம் தான் டோல்கேட். அங்க இருந்து கேட் பாஸ்ன்னு ஏதோ கேள்விப்பட்ட மாதிரி ஞாபகம் சுவாமி. அடியன் இந்த வரிசையா போயிட்டு இருக்கிறச்ச ஒரு லோகமாக தாண்டுறச்ச அது மின்னல் டோல்கேட் இல்ல சுவாமி? டோல்கேட் சொல்லிக்கலாம். ஏன்னா அதுக்கப்புறம் அவன் தான் நம்ம கூட்டிட்டு போய் சேர்க்கணும். ஓகே, தேங்க்யூ சுவாமி. தாசன் வாசல போட்டிடுறா.